Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச மரவள்ளிக்கிழங்கு போண்டா தான் பார்க்க போறோம். இது உருளைக்கிழங்கு போண்டா மாதிரியே தான் செய்யணும். பட் டேஸ்ட் வந்து மரவள்ளிக்கிழங்குல செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்ட் மெத்தட்ல செஞ்சு பார்த்திருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்றத டீடைல் ரெசிபியை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கை நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி தோல் எடுத்துட்டு நல்ல துண்டுகளாக்கி நம்ம வந்து இட்லி பானையில் வேக வச்சோம்னா நல்லா வந்து நம்மளால் மசிச்சு விட முடியாது. அதனால் நான் குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா மசிச்சு நம்ம வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த வேர் பகுதி அந்த இதெல்லாம் கூட நம்ம எடுத்துட்டு நல்லா போண்டா வந்து நமக்கு மாவு பிசைகிறதுக்கு நல்லா வரும். அதனால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோலை எடுத்ததுக்கப்புறமும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கில் சேர்த்து எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கும் பொழுது அந்த நடுவில் அந்த வேர் பகுதி வரும் இல்லையா, அதை வந்து கூடுமான வரைக்கும் எடுக்க பார்த்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு வெந்த பிறகு அதை நல்லா பிசைஞ்சு விடும்பொழுது அந்த வேர் மட்டும் தனித்தனியாக நமக்கு போண்டாவில் தென்படும். அதனால் வந்து அந்த வேர் பகுதியை மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு டீஸ்பூன் உப்பு, நல்ல கிழங்குல உப்பு ஊறி வரும் பொழுது நம்மளுக்கு போண்டாவில் வந்து நல்லா வந்து உப்பு வந்து பிடிச்சிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நல்லா வந்து வடிகட்டியை பயன்படுத்தி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து கையாலேயோ இல்லை மேஷரை பயன்படுத்தி நல்லா வந்து இந்த கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வானல் வச்சு இதை வதக்குவோம். இதுக்கப்புறம் ஒரு வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மரவள்ளிக்கிழங்குல செய்கிறதுனால நம்ம வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுதை நான் இதில் சேர்க்கலை. நம்ம வந்து எடுத்து இதில் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும். ஈரப்பதம் இல்லாமல் சொதன்னு இல்லாமல் இருந்தால் தான் போண்டா வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் மீதி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கிழங்குல உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மசிச்சு வச்சிருக்கிற அந்த கிழங்கை வந்து இதில் சேர்த்துடலாம். கிழங்கு வந்து நமக்கு வந்து குழன்னு அந்த கையில் ஸ்டிக்கியாக அந்த ஒற்றை பதத்தில் தான் இருக்கும். அப்போ வந்து வானல்லையும் உங்களுக்கு நல்லா வந்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் வந்து இதுவாக தான் வரும். ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்த எண்ணெயில் இது ஒரு தடவை நல்லா இப்படி கொஞ்சம் ரஃப்பாக ஒரு தடவை இப்படி நல்லா பரட்டி எடுத்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து இது கூடவே வந்து கொஞ்சமாக காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, இந்த காரம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை இப்படி பரட்டி விடுங்க. இதில் வந்து நம்ம ரஃப்பாக தான் இதை செய்ய போகிறோம். இதை அதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்துட்டு நம்ம கையால் எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கையால் இப்போ பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதான். இப்போ நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த உருண்டைகளை உருட்டும் பொழுது கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். அதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டு நீங்கள் வந்து உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உங்கள் வீட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயை கையில் லைட்டாக தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி வைங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு தோராயமாக 15 உருண்டைகள் வந்தது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மாவை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அது இல்லை எனக்கு வந்து அது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு,
கலந்து அதுக்கு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், அதாவது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான். நம்ம ரெடிமேட் மிக்ஸாக இருந்தால் உப்பு, மிளகாய்த்தூள்லாம் நம்ம சேர்க்க தேவையில்ல, அதுலேயே ஏற்கனவே இருக்கும். அதனால் அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் காய வச்சு பஜ்ஜி மாவில் இந்த உருண்டைகளை பிரட்டி எடுத்து நம்ம போட்டு எடுத்தோம்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே உருளைக்கிழங்கு போண்டாவும் இதே மாதிரி தான் நம்ம செய்வோம். ஆனால் டேஸ்ட் மரவள்ளிக்கிழங்குல செய்யும் பொழுது கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இஞ்சி பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கும் பொழுது நல்லாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லேயும் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.